இன் 1962 1962 பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்குது. நமக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு போர் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சைனா என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட நம்மளை வின் பண்ணிடுறாங்க. 32,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு அருணாச்சல பிரதேச சைட்லேருந்து அவங்க வந்து ஆக்கிரமிப்பே பண்ணிடுறாங்க. இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நம்ம கிட்ட வந்து ஆர்மி பலம் இன்னும் ஜாஸ்தி வேணும், வெப்பன்ஸ் இன்னும் ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நேரு என்ன பிளான் பண்ணாருன்னா, இனிமே இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட இருந்து வெப்பன் வாங்குறதுக்கு முயற்சிகள் எடுத்திருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்ட்ல சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அதனால நேரு என்ன ஆகுறாருன்னா, ஜவஹர்லால் நேரு என்ன ஆகுறாருன்னா கொஞ்சம் மன உளைச்சலுக்கு ஆகுறாரு. அப்போ ஒரு முறை வந்து நம்மளுடைய காமராஜர் அவர்களை வந்து சந்திக்கிறார் நேரு. இப்போ காமராஜரோட சந்திக்கும் போது காமராஜர் கேட்குறாரு, ஏன் ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை, இந்த மாதிரி நடந்தது, அதனால இனிமேல் நம்மளுடைய ஆர்மி பவர் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். வெப்பன்ஸை நிறைய வந்து அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணணும்னு பிளான் பண்ணி அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் வேலை நடக்குது, அப்புறம் ஏன் டென்ஷன் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, அதில் வந்து சில சட்ட சிக்கல்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் வாங்கிடுறோம். ஆனால் வந்து இப்போ அந்த நாட்டில் இருக்கிற பேங்க் வந்து நம்மளுக்கு கேரண்டி கையெழுத்து போடணும். கேரண்டி கையெழுத்து போட்டால் தான் அவங்க இங்கே அனுப்புவாங்க. இங்கே அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். இந்த நம்ம பணத்தை கொடுக்காம முதல்ல அனுப்புகிறாங்க இல்லையா, அதுக்கு கேரண்டி கையெழுத்து வேணும். நம்ம ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இவ்வளோ தானே, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறார். இவ்வளோ தானே என்ன இருக்கா, கேரண்டி கையெழுத்து யாரும் போட மாட்டேங்கிறாங்கப்பா, எந்த பேங்க்கும் போட மாட்டேங்கிறாங்க அமெரிக்கா பேங்க்கு அப்படின்னு சொல்லி நேரு வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. அது ஒன்றும் இல்லை, இப்போ இந்தியாவில் அவங்க கடை ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. அதாவது அவரோட லாங்குவேஜில் அழகா எளிய தமிழில், அவன் வியாபாரம் ஏதாவது இங்கே பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்கு நம்ம இந்தியா முழுக்க இருக்கு. அப்புறம் என்ன, அதை நிறுத்திடு. நமக்கு உதவாத கண்ட்ரிலேருந்து, நமக்கு உதவாத நாடுலேருந்து அவன் வியாபாரத்தை நாம ஏன் நடத்தணும், நீ கூப்பிட்டு அவனுக்கு சொல்லிட்டு நிறுத்திடு, சரியா போயிடும் அப்படின்ட்டு வந்துட்டார் அவர். ஓகே. ஸோ நேரு என்ன பண்ணாரு, இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணார். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கோட ஹெட்டை கூப்பிட்டு, நீங்கள் எங்களுக்கு கேரண்டி கையெழுத்து போடலைன்னா நீங்கள் இங்கே இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் நடத்த முடியாது, அதனால் இதை வந்து ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே 2வது நாளே என்னாச்சு, அமெரிக்க கவர்மெண்ட்லேருந்து ஆயுதங்கள் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. பாருங்க எவ்வளவு அறிவாற்றல் படைத்த நம்முடைய கல்வி கண் திறந்த காமராஜர்னு. அதனால தான் அவரை எல்லாரும் கிங் மேக்கர்னு சொல்றாங்க. கிங் மேக்கர்னா ஏதோ நம்ம இந்தியாவுக்கு மட்டுமே ராஜாக்களை உருவாக்குற கிங் மேக்கர் மட்டும் இல்ல, அமெரிக்காவையே அடிப்பணைய வச்ச கிங் மேக்கர் அவர். வாழ்த்துக்கள்.